ராசிக்காரர்களுக்கு வக்ர பயிற்சியுடைய பலன் எப்படி இருக்கும், அவங்களுடைய பரிகாரங்கள் எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி போயிட்டு இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் ஜென்ம சனியிலையும் அஷ்டம சனியும் நடக்கிறவங்களுக்கு தான் சனி பகவான் வச்சு காட்டுன்னு காட்டிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு மார்ச் 2025 இவங்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டுட்டே வராங்க. அசிங்கம், அவமானம், கெட்ட பேர், வேலையில் பிடிங்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே குடும்பத்து உள்ள தகராறு. சிம்மம் அப்படின்னாலே கௌரவம், அந்தஸ்தை மேஜராக எடுக்கிறவங்க. அவங்களோட ஈகோவை டச் பண்ணிட்டீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். இது சிம்மத்தோட கேரக்டருங்க. இந்த இடம்லாம் ஃபுல்லாக சனி பகவான் டெஸ்ட்ராய் பண்ணி அப்படியே அவங்கள கூனி குறுகி தொங்க விட்டுருப்பார். இது ஃபஸ்ட்டு கிளியர் ஆகுங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் செலவு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் செலவு, மெடிசன் ரிலேட்டடான செலவு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கௌரவத்துக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாம் சிம்ம பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவாக மாறுங்க. பரம்பரை சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கிளியர் ஆகும். மெயினாக மெடிக்கல், இன்சூரன்ஸு, டேக்ஸு, கவர்மெண்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் எதாக இருந்தால் இவங்களுக்கு இதெல்லாமே கிளியர் ஆகுங்க. அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பீரியடில் வண்டியில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பீரியடு மட்டுமே இல்லைங்க, ஜூலை 2027 வரைக்கும் சனியோட அடுத்த பயிற்சி வரைக்குமே இவங்க வண்டியில் போகும்போது மெயினாக இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். யூட்டர்ன் போடுறது தவிர்த்துக்கணுங்க. இது ஸ்பெஷல் கண்டென்ட் ஃபார் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசி இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நிறைய நல்ல பலன்கள் சொன்னீங்க. சட்டுன்னு அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ட்ராவல் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இரவு நேரத்தில். ஆமாங்க. அதே மாதிரி வேலையில் எக்கச்சக்க பிரச்சனைகள், வேலையை விட்டு தூக்குறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலையில் அசிங்கப்படுத்துறது, அதே மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகி மாட்டிக்கிறது, இது எல்லாமே சிம்மத்துக்கு அதிகமாக நடந்திருக்கும். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம், வேலையிலே இவங்களுக்கான ரெகனைசேஷன் கிடைக்கலாம். இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும், மேலே வேலை பார்க்கணும், சரி கண்டிப்பாக இவங்களை பார்த்து கை தட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. புது இடத்துக்கு போனால் இந்த கொஞ்சம் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கலாம். ஆனால் ஒன்லி இந்த 138 டேஸ் தான். அவசரப்பட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகி மாட்டிக்கக்கூடாதுங்க. இது ஃபஸ்ட்டு ரூலு. அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பேச்சால் அவமானப்பட்டிருப்பாங்க, யாருக்காவது வாக்கு கொடுத்து மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், வருமானத்தில் தடைகள் இருக்கலாம். இது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். குடும்பம் ஒன்று சேரும், வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும், புது வரவு ஏதாவது ஒன்று உண்டாகுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. லவ் பண்ணிட்டு இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லவ்வில் எக்கச்சக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம், ஈகோனால் பிரிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ திரும்ப ஒன்று சேர்றதுக்கோ, எனக்கு பொண்ணே கிடைக்கல சார், லவ் பண்ண பையனே கிடைக்கல சார், ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. திருமணம் தடைப்பட்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு உண்டு. குழந்தை பேருக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தையால் அசிங்கம் அவமானம் பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். அவங்க எல்லாருக்கும் இந்த பீரியடு குழந்தையால் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அத்தனையும் நல்ல விஷயமா சொல்லியிருக்கீங்க. அந்த வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். காதலிக்கிறவங்களுக்கு ஜோடி கிடைக்கும், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு வரக்கூடிய சனியால் வரக்கூடிய சின்ன சின்ன தாக்கங்களை குறைச்சிக்க இந்த கோவிலுக்கு போய் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் சார்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வைத்தீஸ்வரம் கோயிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமிக்கு போய் சந்தன காப்பு அபிஷேகம் ஒன்று பண்ணணுங்க. ப்ளஸ் அந்த கோயிலில் உப்பு மிளகு வாங்கி கொட்டணுங்க. கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு. உடல் ஊனமுற்றோர்களுக்கு பழம், மெடிசன் இவங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதம் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. உடல் ஊனமானவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது எல்லாமே பண்ணலாமா? இல்லை இப்போ நீங்கள் சந்தன காப்பு, ஊனமுற்றோர்களுக்கு பழம், செருப்பு வாங்கி கொடுக்கறது, இப்படி நிறைய இது எல்லாமே பண்ணலாமா? இல்லை இதில் ஏதாவது ஒன்று அவங்களால என்ன பண்ண முடியுதோ அது எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணாலும் சரி, இல்லை ஒன்று ஒன்றா கொஞ்சம். ஆமாம், உடல் ஊனமுற்றோருக்கு கால் இல்லாத நபர்களுக்கு இவங்களால செருப்பு வாங்கி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நபர்களுக்கு இவங்க கம்பளி போர்வையாக வாங்கி கொடுக்கலாம். நல்ல பணக்காரர்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால ஒரு யூஸ் கிடையாது. பரிகாரம் எப்பயுமே ஆத்மார்த்தமா நீடு இருக்கிறவங்களுக்கு பண்ணணுங்க. எதுவுமே இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் ஒரே ஒரு எல் தீபம் போட்டுட்டு சனீஸ்வரனை ஆத்மார்த்தமாக இருந்து வேண்டிட்டு வந்தாங்கனாலே இவங்க ப்ராப்ளம் குறைஞ்சிடும்.